ஓகே ஹை, நீங்க எங்கிட்ட தேர்ட் லெவல் கட்டத்துக்குள்ள போக போறீங்க. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு தான் குருவான முறையாக ஓதுறதுக்கான செட்டப்புகள் நாங்கள் போக போறோம். ஆரம்பத்தில் நாங்கள் இந்த ரெண்டு வசனத்தையும் சரியா ஓதிட்டு படிப்போம். ஓதுவோட பிள்ளை வராம أعوذ بالله من الشيطان அந்த பிள்ளை الرجيم. أعوذ அஊது அஊது ஆ أعوذ بالله من الشيطان الرجيم. திருப்பி போதுங்க. correct. أعوذ بالله من الشيطان الرجيم. ரஜீம்ல நீட்டுறது போதாது. أعوذ الرجيم. بالله من الشيطان الرجيم. نيوتن. أعوذ بالله من الشيطان الرجيم. ரெண்டாவது بسم الله الرحمن الرحيم. திருப்பி போதுங்க. بسم الله الرحمن الرحيم. ம் அதுலேயும் அதே தானா? ராவ நீட்டிக்கணும். இப்போ முதல்ல ஆகுத ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. ஹை. இதுல இருக்கிற விஷயம் என்றால் இதுக்கு பின்னால உங்களுக்கு குர்ஆன்ல எந்த இடத்துலையுமே நீங்க அவுதுவ எழுத்துக்களாக பார்க்க முடியாது. அப்படித்தானே? குர்ஆன்ல ஆமா. அவுதுன்ற வசனம் நீக்காது. ஆனா நாங்க ஓதுவோம். உங்களுக்கு அதை கண்ணால பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்க இங்க தான் சந்திக்கிறோம். அப்ப நீங்க சரி என்ன செய்யணும் என்றால் உங்களோட இதை கேட்டு இதுக்கு பின்னால நீங்க ஓத ஆரம்பிக்கிற பாடங்கள் அவுதோட தான் நீங்க ஓத ஆரம்பிக்கணும். அதே நேரம் அந்த சரி. அவுதுவ இந்த சரியான அமைப்புல நீங்க ஓதணும். இதுல எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அலிஃப் எப்படி சரி. உச்சரிக்கணும், ஐனை எப்படி உச்சரிக்கணும், பில்லாஹில வர அல்லாஹ்வுடைய இல்லாம எப்படி உச்சரிக்கணும், பெரிய தாவை எப்படி உச்சரிக்கணும், ராவை எப்படி உச்சரிக்கணும், சத்து வச்ச ராவை எப்படி உச்சரிக்கணும், ஃபத்ஹத்துன்னு வச்ச ராவை எப்படி உச்சரிக்கணும் என்று சொல்லி இதுல முழுமையான விஷயங்களும் எனக்கு தெரியும். அந்த அமைப்புல தான் எங்களோட ஓதல ஆரம்பிக்கணும். கட்டாயமாக கண்டிப்பாக அவுதுவ முறையாக அந்த ஒழுங்குல போய்தான் நாங்கள் எங்களோட ஓதல ஓதணும் என்கிறது மிக முக்கியமான விஷயம் முதலாவது. சரி, அடுத்த முக்கியமான சரி. விஷயம், உலகத்துல ரெண்டு விதமான குர்ஆன் காணப்படுது. ஃபொண்ட் ரெண்டு வகையான ஆ, ஃபொண்ட்ல இருக்கிற குர்ஆன் காணப்படுது. ஒன்று நாங்கள் சொல்லுவோம் மதீனத்து முஸ்ஹப் என்று சொல்லுவோம். அதாவது மதீனால பிரிண்ட் பண்ணப்படுற இந்த முஸ்ஹப், மக்கா மதீனால பிரிண்ட் பண்ணப்படுற முஸ்ஹப். இன்னொன்று சொல்லுவோம் ஆ. பில் ஹிந்த், அதாவது பாகிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகளில் பிரிண்ட் பண்ணப்படுற குர்ஆன் என்று சொல்லுவோம். இதுல நாங்க கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். மதீனத்து முஸ்ஹப் என்று சொல்லப்படக்கூடிய ஃபொன்ல இருக்கிற குர்ஆனத்தை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? சரி. இந்த ஃபொன்ல இருக்கிற குர்ஆன் உண்டை நீங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். 30 குர்ஆன் உண்டை நீங்க உங்களுக்குன்னு சொல்லி பிரைவேட்டா ம். பிரைவசியா பிரத்யேகமா நீங்க எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு ஒரு துசுவா இருக்கிறது வாங்கிக்கலாமாங்க? ஒரு சூறா ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற அப்படியா? இல்ல, ஒரு துசு ஒரு இதுல இருக்கும். அது கேஸ் இல்லை, அது தனித்தனியா. பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஜுசுவா இருக்கிறது. ஒரு ஒரு ஜுசுவா இருக்கும். நீங்க ஒரு முழு குர்ஆன் எடுத்துக்கொள்றது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க தேடுறதுக்கு லேசாയിരിக்கும். என்றால் இது வரைக்கும் நாங்க அம்ம ஜூஸுக்குள்ள மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு பின்னால கொஞ்சம் வெளியே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். ஆமாங்க. அப்ப நீங்க எல்லாம் ஒரே குர்ஆன்ல இருக்கிற குர்ஆன் உண்ட நீங்க ஓதி பழகுறது, நீங்க பிற்பட்ட காலத்துல ஒவ்வொரு ஜுசுக்கள் ஆகிற அந்த குர்ஆன்ல ஓதுறதுக்கு ஈஸி ஆகிடும். சரி. நீங்க 30 ஜுசுக்களும் ஒன்று சேர அமைக்கப்பட்ட குர்ஆன் ஒன்று நீங்க எடுத்து அதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ம். சில விஷயங்களை நானா என்னென்னு சொன்னா நாங்கள் சில விஷயங்களை படிப்போம். அதை நாங்கள் குர்ஆன்ல தான் மார்க் பண்ண போறோம். சரி. அப்ப நீங்க ஒவ்வொரு ஜிசுவா மார்க் பண்ணீங்கன்றால் சம் டைம் உங்களோட எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்க அதை தேடுறதுக்கு ஒரு பெரிய காலம் கொண்டு போயிடும். சரி. நாங்கள் சில அமைப்புகள்ல தான் கொரோனா ஓத ஆரம்பிப்போம். அதுலேயும் நாங்கள் சில ஆ, விஷயங்களை மார்க் பண்ண வேண்டி வரும். அப்ப அதுலெல்லாம் நீங்க பார்த்து கொள்றதுக்கு ஈஸி ஆகிக்கும் இந்த கொரோனா.
இந்த குர்ஆன்ல சரி. சில முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது. இப்ப நான் மார்க் ஆ. பண்ணிக்க ரெண்டு எழுதியும் பாருங்க. அல்ஹம்து, அர் ரஹ்மான். இத நீங்க ம். இந்தியன் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்ஹம்துல வர அலிஃபுக்கு மேல ஃபத்ஹத்து நிக்கும். அர் ரஹ்மான்ல வர அலிஃபுக்கு மேல ஃபத்ஹத்து நிக்காது. ஆனா இப்ப நாங்க ஓத போற குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்றால் இரண்டிலையும் ஒரே வகையான அடையாளம் தான் நீயும். ஃபத்ஹத்துண்டா ம். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துண்டா கஸ்ரத்துன், ஒரே வகையான அடையாளம் நிக்கும். அது என்ன அடையாளம் என்றால் இந்த அடையாளம் வந்து நேரடியாக உச்சரிக்கப்பட முடியாத அடையாளங்கள். நேரடியாக தைரியத்தோடு நின்று ம். உச்சரிக்கப்பட முடியாத அடையாளங்கள். ஆனா வசனத்துல ஆரம்பத்துல வந்துச்சு என்றால் அதுக்கு நாங்க ஒரு உச்சரிப்பை கொடுத்து தான் உச்சரிக்கணும். சரி. மற்றபடி அந்த எழுத்துக்கு உச்சரிப்பு நொடி இல்லை. இது முதலாவது பகுதி. சரி. ரெண்டாவது நீங்க சரி. பாத்தீங்கன்னா இப்ப இரண்டு எழுத்துக்களை மார்க் பண்ணிக்கிறோம். யௌம, யௌம என்ற வாவு ரெண்டுலயுமே சுக்கூன் இருக்குது. மக்தூபி ம். என்றதுலயும் சுக்கூன் இருக்குது இந்தியன் குர்ஆன்ல. ம். ஆனா மதீனத்து முஸ்ஹஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா யௌம என்கிறதுல சுக்கூன் இருக்குது. மக்தூபி என்கிறதுல சுக்கூன் இல்ல. ம். அப்படிதானே? அப்ப அது இதே எதை ஆ. காட்டுது என்றால் மத்தினுடைய எழுத்துக்களாக படிச்சவை அந்த மத்தினுடைய ஆமா. எழுத்துக்களாக நீட்டப்பட்டு வருகின்ற சந்தர்ப்பங்கள்ல அங்க நாங்க சுக்கூன் என்ற அடையாளத்தை இந்த குர்ஆன்ல காண முடியாது. அதோட மீனிங் என்னென்றால் அது மத்தியினுடைய எழுத்து. எனவே நாங்க அந்த இடத்துல நீட்டி ஓதணும் என்றையும். சரி. இதுல இருந்து ஒரு விஷயம் விளங்கும் எப்படி என்றால் குர்ஆன்ல நாங்க வழமையாக ஓதுகின்ற அமைப்பு இல்லாம வேறொரு அமைப்புக்கு நாங்க ஓதணும் என்றால் அந்த இடத்துல அடையாளங்கள் உச்சரிப்பு குறியீடுகள்ல ஒரு வேறுபாட்டை இந்த குர்ஆன்ல காணலாம். இல்லைங்களா? எப்படி சரி. வளமையா ஆ. ஓதுறப்ப மக்தூபி மக்தூபி என்று ஓதையிலாது, மக்தூபி என்று ஓதையிலாது, மக்தூபி என்று நாங்கள் நீட்டணும் என்றால் நீட்டுறதுங்கிறது ம். குர்ஆன்ல இருக்கிற வெளிப்படையான தன்மைக்கு மாற்றமான ஒரு தன்மை. நாங்க தான் உருவாக்குறோம். ம். அப்ப அந்த நாங்க உருவாக்குற அந்த தன்மைக்காக வேண்டி எங்களுக்கு அந்த விஷயத்தை விளங்கணும், இலகுவாக நாங்க அதை அடையாளப்படுத்திக்கிறோம்ங்கிறதுக்காக குர்ஆன் அடையாளப்படுத்தி தர முக்கியமான விஷயம் தான் இந்த அடையாளங்கள் பகுதி. ஹை. சரி. ஏன் நாங்க இந்த குர்ஆனை தெரிவு செஞ்சோம் என்று சொன்னால் முதலாவது இதுல சட்டங்களை பின்பற்றுறது இலகுவானது. நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வழங்கப்படுத்துகிறேன். ரெண்டாவது நாங்க சட்டங்களை பின்பற்றி ஓதுறதுக்கு மறந்தாலும் குர்ஆன் எங்களுக்கு அதை அடையாளப்படுத்தணும். நீங்க மறக்க வேணாம், இந்த விஷயம் ஒன்று இது இது இப்படித்தான் வரணுங்கிறத எங்களுக்கு சொல்லித்தரும். மூன்றாவது அல் குர்ஆன் அருளப்பட்ட பூமியில எழுதப்பட்ட மொழி ஒழுங்கு. மக்கா மதீனால தான் குர்ஆன் இறங்கிக்குது. அங்க இருந்து எங்களுக்கு அந்த போன் கிடைக்கிறதுங்கிறத நாங்க பார்க்கிறோம். சரி. சரி. இதுல நான் சொன்னது போல முதலாவது நாங்க ஓத போற குர்ஆனுடைய சிறப்பம்சங்கள் உச்சரிக்காத எழுத்துக்களின் மீது ஒரு விசேடமான ஒரு அடையாளம் உண்டு. நீங்க அதை பார்த்தா விளங்கும். நான் இப்ப விளங்கப்படுத்தினேன். ம். அல்ஹம்து, அர் ரஹ்மானுடைய அடையாளங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரெண்டாவது மத்தியினுடைய எழுத்துக்கள் மீது எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. இப்ப நான் பார்த்துட்டோம். யாக்கு மேல ம். பாவுல சுக்கூன் இல்லைங்கிறத பார்த்தோம். மூணாவது இந்த மத்தியினுடைய ஆமா. அடையாளம் எல்லாத்துக்கும் ஒரே வடிவமா தான் இருக்கும். நான் படிச்ச மத்தியினுடைய சரி. அடையாளம்னு சொல்லி உண்டு. அதை நீங்க பேசிட்டு உங்களோட ஆமா. இந்தியன் குரான்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவத்துல வரும். சில போது இப்படியே போடுவாங்க, சில போது இப்படியே ம். போடுவாங்க, பல டிசைன்ல வரும். ஆனா இங்க ம். எல்லாத்துக்குமே ஒரே வடிவத்தை பார்க்க முடியும். சரி, அடுத்த சரி. முக்கியமான பாயிண்ட் தான் குர்ஆனில் இருப்பதை போல் ஓத முடியாத சந்தர்ப்பங்களில் அடையாளங்களை வேறுபடுத்தி காணப்படும். குர்ஆன்ல அடையாளம் வித்தியாசம் என்றா நாங்க நினைச்சு கொள்ளணும். நாங்க வளமையான ஸ்டைல ஓத முடியாத இடத்துல என்று நினைக்கணும். முக்கியமா சரி. மீம் நூன் என்ற எழுத்துக்களுக்கு சில சில இடங்கள்ல சுக்கூன் வராது. வராதுன்னு என்ன அர்த்தம்? வளமையா வெளிப்படுத்தி ஓதுற அந்த அமைப்பிலிருந்து ஒன்று மறைச்சி அல்லது மாற்றி ம். அல்லது மறைச்சி அல்லது சேர்த்து இப்படி ஏதோ ஒரு ஹிஸ்டரி நாங்க ஓத வேண்டி வரப்போகுது என்று அர்த்தம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன், சரி. சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல வந்து சுக்கூன் இல்லாம போச்சு என்றால் அப்படி யோசிக்கணும். அதே மாதிரி தான் தன்மீனுடைய அடையாளங்கள்லையும் நோமலா நாங்க படிச்ச அடையாளங்கள் அதே அமைப்புல வந்துச்சு என்றால் ஓகே, நீங்க போய் தேடி பாருங்க இந்த விஷயங்களை.
இப்படிக்கா சரி சரி. வந்துச்சுன்னா ஓகே. ஆனா அந்த அடையாளங்கள் கொஞ்சம் மாதிரி. இப்படி ஒரு அடையாளம், இப்படி ஒரு அடையாளம். ஃபத்ஹத்துன் இப்படி, ஃபத்ஹத்தைன் இப்படி வந்து இப்படி வந்து, லம்மத்தைன் இப்படி ம். வந்து திருப்பி அதே மாதிரி வந்து, இப்படிலாம் வித்தியாசமா வந்துச்சு என்றால் அங்கேயும் வேறு ஏதோ சட்டங்கள் இருக்குதுங்கிறத நாங்க விலையை கொள்ளணும். இதை நீங்க இப்ப இது இந்த செக் பண்ணி பாருங்க. இந்த விஷயம் இந்த குர்ஆன்ல சரி. இருக்குதான்னு சரி. சரி. சரி, இப்ப நீ என்னோட கிளாஸ்ல குர்ஆனை ஓத போறீங்க என்றால் எப்படி ஓதணும் என்றால் உங்களோட கையில தான் குர்ஆன் நிற்கும். அதை ஆ. பார்த்து தான் நீங்க ஓதணும். ஓ. ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸ்க்ரீன்ல வந்து நீங்க ஓதுற பகுதி இருக்கும். பட் அதை நீங்க பார்த்து ஓதப்படாது. தேவைப்பட்ட டைம் மட்டும் நீங்க ஸ்க்ரீனை பார்ப்பீங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். கட்டாயம் சரி. உங்களிடத்துல ஒரு பேனை உண்டிக்கணும். அந்த பேனையை வச்சு கொண்டு நாங்க எந்த இடத்துல மிஸ்டேக் விடுறோமோ அந்த இடத்துல நாங்க சொல்றது போல நீங்க மார்க் பண்ணி கொண்டு உங்களை நீங்க செல்ஃபா ஒரு நேரம் சரி. டெவலப் பண்ணி கொள்ளணும். சரி. ஹை. நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிற நேரம் கட்டாயம் சூரோட பெயரை எங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா நீங்க கட்டாயம் சூரோட பெயர் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சரி. அடுத்தது பக்கங்களோட ம். நம்பரை சொல்லணும். இத்தனாம் பக்கத்துல நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு சரி. பின்னால எத்தனையாவது வசனம் ஸ்டார்ட்ல இருந்து ஓதலாம், அல்லது இடையில இருந்து போற மாட்டோம். எத்தனையாவது வசனத்துல நாங்க ஸ்டார்ட் பண்றோம்ங்கிறதையும் ஸ்டார்டிங் கிளாஸ் ஸ்டார்டிங் நீங்க தான் சொல்லணும். சரி. ஹை. ஒவ்வொரு கிளாஸ்ல ஸ்டார்டிங்கும் கட்டாயம் அவுது பிஸ்மி சொல்லணும். இடையில சூறா மட்டும் புதிய ஒரு சூறா ஆரம்பிச்சது என்றால் பிஸ்மியை மட்டும் சொன்னா போதும். நீங்க ஓதுற சரி. அவுதுல இருந்தே தான் உங்களோட கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். ஆகவே முறையான ஒரு ம். ஒழுங்குல நீங்க அவுதுவை ஓதிட்டு தான் போகணும். நீங்க தவறு சரி. விடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தவறை நாங்க எப்படி திருத்துறோம்ங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லித் தருவோம். கட்டாயம் ஒரு தவறு ஒரு வசனத்துல இடையில வந்துச்சு என்றால் அந்த வசனத்தை திருத்தி ஓதிட்டு திருப்பி முழுமையாக அந்த வசனத்தை ஒரு முறை சரியாக முழுமையாக ஓதிட்டு தான் நாங்க போகணும். சரி. அஹ் இது உங்களுக்கு சொல்லிக்கிற முன்னால் ஒரு வசனம் ஒன்றை எப்படி நாங்க திருத்தலாம் என்று சொல்லிக்குது. நீங்க பார்த்துக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். ஒரு வசனத்துல பிழை ஒன்று வருதுன்னா நாங்க முதலாவது பிழையை திருத்த மாட்டோம். இதுல ஒரு பிழை இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படியும் நீங்க பிழையை கண்டுபிடிக்க கஷ்டமாக்கி இருந்தால் குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்க வந்து இதுலதான் பிழை இது கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோம். அதுவும் முடியல, அதுக்கப்புறம் நாங்க வந்து பிழைய சொல்லுவோம். இதுலதான் பிழையை திருத்தி ஓதும் கொண்டு சொல்லி அதுல நல்ல கேள்விகளை கேட்போம். இப்படி நாங்க ஆஹ், பிழைகளை திருத்துவோம். அதுக்கு பின்னால் அந்த பிழை பெரிய ஒரு பிழை என்று சொன்னா அந்த வசனத்தை முழுமையாக ஓதுவோம். அதோட சேர்த்து அதுக்கு முன்னால் இருக்கிற ரெண்டு வசனங்களையும் சேர்த்து ஓதி கொள்வோம். திருப்பி அந்த பிழை எங்களிடத்துல வராம இருக்கிறதுக்காக வேண்டி. சரி. ஆயிரம். இதான் அடுத்த முக்கியமான விஷயங்கள். அஹ் ஒரு பக்கம் ஒன்றில் உங்களுக்கு அதிகூடிய மூன்று பிழைகளை தான் விடலாம், அல்லது அதுக்கு கூடுதலா விடுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்க திருப்பி திருப்பி நாங்க பக்கத்தை மீட்டி ஓதிக்கொள்ள வேண்டி வரும். அதே சந்தர்ப்பத்தில் சூறா ஒன்று ஓதுவீங்கன்னால் சூறால 2க்கு 1 என்ற வகையில பிழை விடலாம். 2 வசனம் மீக்குது என்றால் அதுல உங்களுக்கு ஒரு பிழை விடலாம். ம். 4 வசனம் மீக்குது என்றால் 2 பிழைகள்ல அந்த சூறாவை ஓதுறதுக்கு நாங்க பழகுவோம். 6 வசனம் ஈக்குது என்று சொன்னா நீங்க ஒரு 2 அல்லது 3 பிழைக்குள்ளால நீங்க ரெடி ஆகணும். இப்படி நாங்க சூறாவை பிராக்டிஸ் பண்ணுவோம். உங்களோட சூறால சரி. நாங்க எதெல்லாம் பிழையாக கவனிப்போம் என்று சொன்னால் எழுத்துல உச்சரிப்பை நாங்க ஃபுல்லா படிச்சுக்கிறோம். எனவே நாங்க அதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த எழுத்தினுடைய தன்மை சரி. மேல் நோக்கி உச்சரிக்கப்படுமா கீழ் நோக்கி உச்சரிக்கப்படுமாங்கிறத படிச்சுக்கிறோம். எனவே நாங்க அதையும் பார்ப்போம். சட்டப்பகுதியில எதெல்லாம் சரி. படிச்சுக்கிறோமோ அந்த சட்டப்பகுதி நாங்க பார்ப்போம். வசனத்துல இடையில திக்குறது சரி. குழம்புறது என்கிறது மிக நுணுக்கமாக அவதானிக்கப்படும். நீட்டி ஓதுறது, சரி. உண்ணா செஞ்சு ஓதுறது, ராகத்தோட ஓதுறது என்கிறதுட டைமிங் எந்த அளவு நீட்டுறீங்க, கூடுபடுதா குறையுதாங்கிறத நாங்கள் முழுமையாக பார்ப்போம். அதே சமயம் சரி. நிறுத்தி ஓதுறதுல கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளையும் நாங்கள் இந்த இடத்துல கட்டாயமாக பார்க்க வேண்டி இருக்கு. அதை நாங்கள் பார்த்தான் போவோம். இதான் உங்களோட ஓதல்ல நான் சரி. கடைபிடிக்கிற அமைப்பு. இந்த அமைப்பை நீங்க ஃபாலோ சரி. பண்ணி குறித்த குறித்த குர்ஆனையும் நீங்க எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் சரி. சூரத்துல் ஃபாத்திஹா என்றதையும் அதுக்கு பின்னால ஓகே சூரத்துல் ஃபாத்திஹா ரெடி ஆயிட்டு வாங்க. முழுமையான சரி. சூறாவும் நான் சொல்லி காட்டின அமைப்புகளை கூட ரெடி ஆயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ்.
அதுக்கு சரிங்க. அடுத்த பகுதி பார்ப்போம். சரியா? சரிங்க. சரி. ஜஸாக்கல்லாஹ். பார்க்கலாம். அஸ்ஸலாமு